நாட்டோ ஜார்ஜியா நாங்க ட்ரில் வந்து பண்ணி பார்க்க போறோங்க. மிலிட்டரி ட்ரில் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜார்ஜியாவை யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. சாங்ஷன் போடுவேன்றாங்க. ஆளுகின்ற அரசாங்கம் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியே மலரல அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுற மாதிரி தெரியுது. அதுக்கான காரணம் ட்ரில்லுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் தான். இதுல என்னப்பா இருக்கு? சும்மா ஜார்ஜியாவும் அமெரிக்காவும் ட்ரில் செஞ்சு பார்க்க போறாங்க நாட்டோ இணைஞ்சு. எங்க செஞ்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறது இது கருங்கடல், ஜார்ஜியா, காக்கசஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இது எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பல சர்ச்சைகள் இருக்கு. அதிக அளவுல ஆயுதங்கள் ட்ரில்ன்ற பேர்ல கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னா, சமீபத்துல ஆர்மேனியாவோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்களே அமெரிக்கா. அங்க போயிருமா? நீங்க ட்ரில் பண்ணோம்னு சொல்லிட்டு அங்க போயிருமா? அப்படிங்கிறது போல பல கோணங்கள்ல அனலிஸ்ட் தரப்பு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? ஈரான் அண்டை கொடுக்கறதுக்கா? இல்ல என்ன? ஏது? இல்ல துருக்கி அண்டை கொடுக்கறதுக்கா? அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எது எப்படியோ இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கள புரிஞ்சுக்க முடியுது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சிக்கல் தான். இது கண்டிப்பா பெருசாகும். இந்த பிராந்தியத்துல பல இதுக்கும் இந்த யூரோப் மட்டும் இல்ல அப்படியே பரவிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல அது மெயினா அஃபெக்ட் ஆக போகுது காக்கசஸ் மிடில் ஈஸ்ட். இது எந்த ஒரு மாற்றமே இல்லை. எப்படி எப்படி யார் யார் காய்களை நவுத்தி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்களோட வருகைக்கு அப்புறம் தான் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரிய வரும். காரணம் என்னன்னா இப்ப பல நாடுகளோட உறவுகள் மேம்படுத்துறாங்க, எதிர்ப்புகளை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு உறவுகளை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வியட்நாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் கோஆபரேஷன் ரஷ்யா கூட போட போறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரஷ்யா இந்த பகுதியில இந்த பிராந்தியத்துல அதாவது வியட்நாம் இந்த சொல்ல வரும்ல இந்தோ பசிபிக் இந்த ஏசியா பசிபிக் இது போல மாறி சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவும் ஆளுமையை செலுத்த நினைக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. சமீபத்துல இந்தோனேஷியா மாறினாங்க இல்லையா பிரிக்ஸ்ல. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால சந்தேகம் தான். அப்புறம் இந்தோனேஷியான்றதுனால இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போயிடலாம். இந்த வெஸ்ட் பப்பாவா அதாவது பப்பா நியூகினியாவுக்கு பக்கத்துல அண்டை நாடுகள் தான் இந்தோனேஷியாவும் பப்பாவா நியூகினியாவும். ஸோ அதுல அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பப்பாவா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் வந்து வெஸ்ட் பப்பாவா லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? வந்துட்டாங்க. எதுக்கு இங்க இந்தோனேசியா கொடியெல்லாம் பறக்குது? இறக்கு முதல்ல கீழே அப்படிங்கிறது போல அந்த கொடியெல்லாம் இறக்கிட்டு அதை நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பெருமளவுல தயாராயிட்டாங்க. ஆயுதங்கள் எந்திய ஒரு போராட்ட குழு தான். என்ன நடக்க போகுது அப்படிங்க தெரியல. சொல்ல வரேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விருப்புகள் இது போல சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதே போல இன்னொரு விஷயம் இந்த நைஜீரியா இருக்கிறாங்க இல்லையா? நிஜருக்கு கீழே இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? சொல்லுங்க உள்ள பூந்து முடிச்சிடறான். என்ன ராணுவ ஆட்சி வருதா நிஜர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல ஐசிஸ் வந்து பண்ணா கொடான்னு குடைஞ்சிட்டு இருக்காங்க நைஜீரியாவை பிடிச்சு. சிவில் சர்வெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ராணுவம் என்னாச்சுன்னு தெரியல. எல்லையில கொண்டு போய் வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சு பெருமளவுல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நிஜரை. இப்ப என்னங்க ஆச்சு உங்க நாட்டுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க வந்து பிரிக்ஸ் பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடா இணைஞ்சிருக்கிறாங்க நைஜீரியால. புரியுதுங்களா? நைஜீரியா வந்து பிரிக்ஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப் கண்ட்ரி இணைஞ்சிருக்காங்க. இந்தோனேசியா பிரிக்ஸ்ல ஒரு நாடா ஆயிருக்கு. இரு தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல். சரி மாலையில இல்லையான்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கு. இந்த கொய்தா அமைப்பினர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் கொடகொடன்னு குடையிறாங்க. அதுக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து அங்கேயும் பேட்சா இறக்கி இருக்கிறாங்க. இப்போ எங்க இவங்க என்ன ஏதாவது சுரங்கம் எங்கேயா வச்சுக்கிறாங்க? வேற ஏதாவது பிளானட்ல தயாரிக்கக்கூடிய பிளான்ட் வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. ஏலியன்ஸ் பிடிச்சி தயாரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பேட்ச் அங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து இறங்கியிருக்கு. புது வண்டிகள் நல்லா திறமையா வண்டிகள் இறங்கியிருக்கு அப்படின்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனாவோட வண்டிகள் இறங்கியிருந்து இப்போ ரஷ்யாவோட வண்டிகள் பெருமளவுல இறங்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தா அது ஏதோ தீவிரவாதிகளை மட்டும் அழிக்கிற மாதிரி தெரியல. ஏதோ போர் செய்யறதுக்கு தயாராகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நீங்களே முடிச்சு போட்டு பாத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிக்கக்கூடிய ஆளுகள்னாலும் ஏதாவது சொல்லிட்டு போயிடும். அதனால ரொம்ப ஆயிரும். அதனால நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது போல. இந்த ஏரியால யாராவது தயாராகிறாங்களா அப்படிங்கிற போல யோசனைகள் வருது. சரி ஓகே. இப்ப நம்ம மெயினான டாபிக் குள்ள வந்துடலாம். அதாவது பல நாடுகளும் இந்த நாடுகள் கூட ஒன்னு அமெரிக்கா இல்ல ரஷ்யா கூட விருப்பம் இல்ல வெறுப்பு இதை சம்பாதிக்கிறதுக்காக சில பல காரியங்கள் செய்யறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காரணம் என்ன? சாங்ஷன்ஸ் அப்படிங்கிற பயம். ரஷ்யாவோட இணையக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஒன்னு சாங்ஷன்ஸ் இல்ல தீவிரவாத தாக்குதல் பெருமளவுல இருக்கிற மாதிரி தெரியுது. அமெரிக்காவோட இணையக்கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் பிரச்சனையே இருக்கிறது போல தெரியுது. ஆனா வேற யாருக்காவது உதவ வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டாயிருவாங்களா அப்படிங்கிறது போல யோசனைகள் வர மாதிரி தெரியுது. புரிஞ்சுக்க முடியுது. இந்த உலகப்பே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரபுள்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கறத எந்த ஒரு மாற்றமே இல்லை. ட்ரபுள்ல தான் இருக்கு உலகமே அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது.
இப்போ அந்த சாங்ஷன்ஸ் இப்ப அந்த சாங்ஷன்ஸ் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா மேல பெருமளவுல போட்டிருக்காங்க. இப்ப அந்த சாங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணவே மாட்டோம். அது எங்களுக்கு வந்து ஒரு லிவரேஜ்ங்க அப்படிங்கிறது போல காஜா காலஸ் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதே போல ஹங்கேரி தரப்பு வந்து பண்ண சாங்ஷன்ஸ் அது ஒண்ணாது. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிழிச்சு குப்பையில கூட விட மாட்டாங்க. இந்த கதவு ஜன்னல் இருக்குல்லையா அதுக்கு வெளியே வீசி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு போல சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் எல்லாம் ஒண்ணா உட்காந்து கூடி பேசிக்கிதான்னு போறாங்க அப்படின்னு போல இருக்கு. அது மட்டும் இல்லாம மிரட்டல்கள் மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா தரப்பு வந்து பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல கூட ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ஃபிகோ அவர்கள் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதோட எதிர்க்கட்சி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. எப்படிங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா எப்படிங்க அப்படிங்கிற போல இருக்கு. ஆனா இந்த தடவை ஏதாவது மாற்றம் நடக்குமா? ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா ஸ்லோவாக்கியாவோட எதிர்க்கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற போல யோசனைகள் இருக்கு. ஏன்னா இவர் வந்து போய் பார்த்து பிக்கோ அவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்துச்சு ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட. பிக்கோ அவர்கள் அதுக்கான முயற்சிகள்லாம் நடக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் இருந்தது. ஆனா இப்போ எதிர்க்கட்சி போய் பார்த்து வந்துட்டாங்க. அதாவது எங்க நாட்டு மக்களுக்கு எதிரான செயல்ல இப்ப கரண்டா இருக்கிற அரசாங்கம் செய்யுது. அவங்களால நம்பிடாதீங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு பார்த்து நல்லா செய்வோம். இணைஞ்சு செய்யல அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பேசிட்டு இருந்துக்கிறாங்க ஸ்லோவாக்கியா தரப்பு வந்து. அது ஓகே. இப்ப ஸ்லோவாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டல்கள் விட்டுருந்தாங்க ஃபிகோ அவர்கள் தான். ஏன்னா அமெரிக்கா தேவையில்லாம சாங்ஷன் போட்டுருக்காங்க. உக்ரைனு கேஸ் டிரான்சிட்டை விடல. நாங்க அதுக்கான ரஷ்யா மாதிரியே பேசுறாரு பாருங்க இவரும். அதுக்கான எதிர்வினையை நாங்க செய்வோம் அப்படிங்கிறது போல இவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் யூரோப் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்களா. அடுத்து கனடா. கனடாங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நட்பு நாடு அமெரிக்காக்கு. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மேல சாங்ஷன் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் 105 பில்லியன் அமெரிக்க டாலர் வரத்துக்கான பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போடலாமா அப்படிங்கிற வந்து கனடா தரப்பு யோசிக்கிறாங்க. ஏன்னா கனடாவை அனெக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற யோசனையில சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. அமெரிக்காவோட 51வது ஸ்டேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்க தரப்பு சாங்ஷன் போடுறாங்க போல தெரியுது. ஏன்னா இவங்க தரப்பு ஏதாவது ஒரு டாரிஃப் போட்டு சாங்ஷன் போட்டா நாங்களும் போடுவோம் அப்படிங்கிற போல எதிர்கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. சும்மா கண் துடைப்பா அப்படிங்கிற போல இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரீன்லாண்டை வந்து அனெக்ஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்களே. ஏதோ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து செய்திகள் தான். கிரீன்லாண்டை வந்து அனெக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு டென்மார்க் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க உங்களோட ட்ரூப்ஸ் வேணா அதிகமா வச்சுக்கங்க. அதுக்கு வேணா பர்மிஷன் கொடுக்குறேன். அனெக்ஸா பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து பேசிக்கிறாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தயாராகுறாங்க, இல்ல அச்சத்துல இருக்காங்க, இல்ல ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா அணிகள் சேர்றதுக்கு பாக்குறாங்க. இல்ல அமைதியா நின்னு இருதரப்புலயும் குத்துகள் வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல இருதரப்புலயும் குத்திக்கிட்டு இருக்காங்க சில நாடுகள்லாம். இது போல சூழல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தது அப்படியே ஈரான் வந்து பார்த்தோம்னா தயாராகிட்டு இருக்கிறாங்க. பெருமளவுல இந்த மிசைல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்களோட மிசைல் ஸ்டோரேஜ் சிப்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கப்பா தொடச்சு ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிற போல அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரில் எல்லாம் பெருமளவு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரானும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பதட்டமா தான் இருக்காங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு சைடு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. 2வது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு பெருமளவுல ஈரானுக்குள்ள இருந்துச்சு. இதுக்கு மேல ரஷ்யா கேஸ் ஏற்றுமதி ஈரானுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்பா ஈரான் கிட்டயே கேஸ் இருக்குது, ஆயில் இருக்குது அப்படிங்கும்போது பல விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா அதுலலாம் வந்து தாக்குதல் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோடது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கனால ரஷ்யாவோடது வந்து பெரும்பாலான விஷயம் தாக்குதல் பண்ண முடியாது இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஆல்டர்னேட் ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இப்போ ஈரான் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஈரானோட ஒரு விஷயமா இருந்ததுன்னா தாக்குதல் பண்ணலாம். அதுக்கு வந்து இஸ்ரேல் பண்ணுவோம். ரஷ்யாவோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரஷ்யாவோட கம்பெனி ஈரான்ல இருக்கும்போது அது மேல பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. அது நடக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. ஸோ ஈரான் வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. பல அனலிஸ்ட் தரப்புலையும் அது போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா அதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய அடுத்த மிக பெரும் போர். அதுக்கான காரணம் துருக்கி சிரியால நடத்தக்கூடிய தாக்குதல்கள். இப்போதைக்கு மன்பீஜ் இது போல முக்கியமான பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட டெமோக்ராட் ஃபோர்ஸ் இந்த குர்தின மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அதோட அமைப்பு அந்த அமைப்புல இருக்கக்கூடிய சில சிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட நேஷனல் ஆர்மி எஸ்என்ஏ அப்படிங்கிறது போல துருக்கியோட பேக்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சிரியால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க தாக்குதல் பண்ணி இந்த மன்பீஜ் இது போல விஷயங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை மீட் எடுக்கிறதுக்காக எஸ்டிஎஃப் சிரியாவோட டெமோக்ராட் ஃபோர்ஸ் அதாவது குர்தின மக்கள் இருக்காங்க இல்லையா பெருமளவுல போராடிட்டு இருக்காங்க. அதுக்கான தாக்குதல் எல்லாம் பெருமளவு நடந்துகிட்டு இருக்கு. சில வீடியோ பதிவுகளோட இருக்கும். தினந்தோறும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பயங்கரமான ரிட்டாலியேஷன் F-16 எடுத்துட்டு கொண்டு போய் குண்டுகள் போடுறது இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2வது அதுக்கு மிரட்டல் விடும் விஷயமா MQ-9 ரீப்பர் ட்ரோன்லாம் எடுத்துட்டு அந்த சிரியாவோட நேஷனல் ஆர்மில இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பகுதியெல்லாம் போட்டு மிரட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்க தரப்பு வந்து பெருமளவு உதவிகள் சிரியாவோட டெமோக்ராட் ஃபோர்ஸுக்கு அமெரிக்க தரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த YPJ-PKK தனியா அமைப்புகள் இருக்காங்க, தீவிரவாத அமைப்புகள் அவங்களுக்கு செய்யல. இவங்களுக்கு எதுக்கு அமெரிக்கா உதவி செய்யறாங்கன்னா ஐசிஸ் சேர்த்து போராடுறதுக்காக இவங்க தரப்பு வந்து உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க.
சரி ஓகே. இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த ஐசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ட ட கண்டெய்னரா ஆயில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு ரஷ்யாவோட ட்ரோன்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கு செய்தியா போட்டு காமிச்சுட்டாங்க. ஆல்ரெடி இங்க பத்திக்கிட்டு எரியுது. இதுல எண்ணெய் வேற எடுத்து ஊத்திக்கிறாங்க. ரஷ்ய தரப்பு சரி ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கிறதுனால ஈரான் தயாராகுனால எல்லாரும் தயாராகுறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு ரஷ்யா மட்டும் உதவியா இல்ல. அட் த சேம் டைம் சைனாவும் உதவியா இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலயோ என்னமோ தெரியல. இவங்களுக்குள்ள பார்டர கரெக்ட்டா வரைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சீனாக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல பெருமளவுல அனலிஸ்ட் தரப்பு வந்து எதிர்பார்ப்புகள் என்னவா இருந்ததுன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கும், புட்டின் அவர்களுக்கும் ஃபோன் கால் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சீனா கூட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இல்ல டிக்டாக் அது இது தைவான் இது போல விஷயங்கள பத்தி பேசிக்கிறாங்க. ஆனா பெருமளவுல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். அடிக்கடி பேசிக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. அதாவது ஒரு லைன வரைஞ்சுட்டு தாண்டிட்டேனா, இல்ல ஓகே. தாண்டிட்டேனா, இல்ல ஓகே. அப்படிங்கிறது போல இரு தரப்புலயும் பேசிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்களா என்னமோ தெரியல. சரி ஓகே. ஏதோ ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இருக்கு அப்படின்னா, அது ஒரு நல்ல விஷயம் தான். பெருமளவுல எஸ்கலேட் ஆகாம இருக்கும் இல்லையா? நேரடியா நாடுகள் பேசிக்கிறாங்கன்னா, அது பெருமளவுல இருக்கக்கூடிய நாடுகள் பேசிக்கிறாங்கன்னா, உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நடக்கட்டும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அடுத்தது சாங்ஷன் அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூடானோட ராணுவ சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் போட்டாங்க. அமெரிக்க தரப்பு என்ன ஒரே வினோதமா இருக்கே! ஏதோ புர்ஹான் அவர்கள் பேச்ச கேட்கலையா? அப்படிங்கிற போல கேள்விகள் அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. ஆனா இவரு மேல சாங்ஷன் போட்டாங்க. சிவிலியன் மேல தாக்குதல் பெருமளவுல அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் இருக்கு. இல்ல ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம புர்ஹான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காணோம், காணல, இருக்காரா அப்படிங்கிற போல கேள்வி இருந்தது. இங்க தான் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு அ மக்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, விஜயம் விட்டிருக்கிறாரு புர்ஹான் அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில. இதுக்கப்புறம் சூடானோட ஆர்எஸ்எஃப் இந்த சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அவங்களோட லீடரான தகோலோ அவர்கள் மக்கள் முன்னே விஜயம் வருவாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது போல வந்தாங்க தலைவர்கள் அப்படின்னா, எங்க போய் ஒளியுறாங்க? என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்கன்னு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாக்குதல் பண்ணிருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் இருக்கு. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போதைக்கு புர்ஹான் அவர்கள் வெளியே வந்திருக்கிறாரு. தகவல் அவர்கள் வெளிய வராங்க அப்படின்னா, ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த சூடான பொறுத்து ஏகப்பட்ட டீம்ஸ் பிரிஞ்சுக்கிறாங்க இந்த பகுதியில. அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள். அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇக்குலாம் சாங்ஷன்லாம் போட்டிருந்தாங்க அமெரிக்க தரப்புலருந்து. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பகுதியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அணிகள் சேர்றாங்களா? இல்ல அவங்களோட அணிகள் ஜெயிக்கிறதுக்கான விதிகள செய்றாங்களா? இல்ல அவங்க அணிகள் அவங்களோடயே இருக்கிறதுக்காக சில பல சித்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்களா? அதுதான் மிரட்டல்கள், சாங்ஷனுங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ அணிகள் பிரிஞ்சுகிட்டு இருக்காங்க பெருமளவுல. சில நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பொடு பொடுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சில நாடுகள் இருதரப்புலயும் குத்து வாங்கிக்கிறாங்க. சில நாடுகள் இருதரப்புலயும் குத்திக்கிறாங்க. என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுது? ட்ரம்ப் அவர்கள் வருகைக்கு அப்புறமா எல்லாத்தோட உண்மை முகங்களும் வெளிய வருமா? இல்ல அமைதியா எல்லாம் பேசி தீர்த்து எல்லாம் முடிச்சுக்குவாங்களா? இந்த கோல்டு வார் கோல்டாவே முடிஞ்சிருமா? இல்ல எப்படி? இன்னும் பத்தி எரிஞ்சு ஹாட் ஃபேஸ்க்கு மாறுமா? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சில அனலிஸ்ட்குள்ள இருக்கு. அதெல்லாம் எதுவும் நடக்காம அமைதியா பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா பேசி தீர்த்துக்கிட்டு மக்கள வாழ விட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.